வெல்கம் டு அரிக்கொம்பன் விளாக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தர்கா விளாக். அதாவது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியிலிருந்து திருவாடனை போகிற வழியில் மாவூர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம சேகூர் அவுத்தரப்பா அப்படிங்கிற தர்காவில் தான் இன்றைக்கி நம்ம விளாகாக பார்க்க போகிறோம். இந்த தர்காவுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள், அதாவது வியாழக்கிழமை மட்டும்தான் இங்கே ஜனங்கள் வருவாங்க, மக்கள் வருவாங்க. மற்ற நாளில் இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா வாரத்தில் ஒன் டைம் மட்டும்தான் இந்த தர்கா ஓப்பனில் இருக்கும். மற்ற நாளில் பள்ளிவாசலுக்கு தொழுக வரவங்க மட்டும்தான் இங்கே வருவாங்க. அது ஏன்னு கேட்டால் இது அப்பையிலேருந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மெத்தட்லேயும் நமக்கு சொன்னாங்க. இங்கே நிறைய மக்கள் வந்து ஜியாரத்து செஞ்சுட்டு போகிறாங்க. இது போக நல்லா இங்கே இருக்கிற அந்த இயற்கை சூழ்நிலை, மரல், செடி கொடி இதோட நிழலில் இருந்து உட்காந்து நம்ம துவா செஞ்சு ஜியாரத் பண்ணிட்டு போகிறதுக்கும் நல்ல ஒரு இடமா இந்த தர்கா அமைஞ்சிருக்கு. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம தொண்டியிலேருந்து திருவாடனை போகிற வழியில் 12 கிலோமீட்டர் தொண்டியிலேருந்து வர வழியிலேயே ரைட் சைடு நீங்கள் திரும்பினீங்கன்னா மாவூர் அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ளே போகணும். அங்கனக்குள்ளே நீங்கள் நின்று ஸ்டாப்பில் கேட்டு கூட இந்த தர்காவுக்கு வரலாம். நல்ல ஒரு தர்கா. அதனுடைய தொழுகிற பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. நம்ம வந்தோம்னா நம்ம இங்கே தொழுதுக்கலாம். இந்த பள்ளிவாசல் மட்டும் எல்லா நாளும் இங்கே ஓப்பனில் இருக்கும். தர்கா மட்டும்தான் வீக்லி ஒன் டைம், வியாழக்கிழமை. இது வந்து நல்ல ஒரு கிராமத்து சூழ்நிலை, வில்லேஜில் இருக்கிறதுனால நல்ல ஒரு இடமா இருக்கும். பல 100 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள அரச மரம், ஆலமரம்லாம் 300-500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆலமரம்லாம் இங்கே இருக்குது. இந்த மரம்லாம் எடுத்திங்கன்னா 600 வருஷம்னு தாண்டி இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு கீழேயும் நம்மளுடைய இறைநேசர்களோட அடக்கஸ்தலம் இங்கே இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு. வில்லேஜ் செட்டப்பில் நீங்கள் தர்காவுக்கு போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தர்காவுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். அதோட சுற்றி இருக்க காலநிலை அவ்வளோ அழகான ஒரு இருக்கும். வந்து சலான்னு சொல்லிட்டு இரு உலக நன்மைக்காகவும் நம்ம ஜியாரத் செஞ்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம். எதுவுமே அல்லாஹ்வோட வழியில் எதுவுமே எந்த முஸ்லீம் செய்கிறதும் தப்பு கிடையாது அப்படிங்கிறது என்னோட கருத்து.